ஆனா இன்னொரு தடவை அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கு கூட தயாரா இல்ல போலப்பா அவங்க டீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது காரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 2025 வந்த 4 படங்கள் தான் 100 கோடியை தாண்டி இருக்கு. அதுல ஒன்னு கூலி, இன்னொன்னு வந்து குட் பேட் அக்லி, இன்னொன்னு வந்து டிராகன், இன்னொன்னு வந்து டியூட். இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்காங்க, ரொம்ப ஃப்ரீக்கியா. அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா என்னோட லவ்வர்ன்ற மாதிரி நம்ம பார்ப்போம், அவங்களோட லவ்வர்ங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு கேஷுவலா கடந்து போயிடறாங்க. போட்ட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி ரூபா தான் முழுசாக போட்டாங்க ஒரு பட்ஜெட்டு. அந்த 60 கோடி ரூபாயை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு 30-35 கோடி ரூபா எக்ஸஸாக செலவழிச்சிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து பட்ஜெட் வந்து பெருசாக பண்ணிட்டோம், எங்களுக்கு நிறைய வட்டி கட்டுற சூழ்நிலை இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்கலே அப்படின்னு அந்த டியூட் ப்ரொடியூசரோட ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனால் அந்த டியூட் ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் தீபாவளிக்கு வரோம், அது எங்களோட டிசிஷன், நீங்கள் வர்றதா வரலையாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க, நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. இதுல விக்னேஷ் சிவனும் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த இதுல இருக்காரு அப்படின்றப்ப அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன மனஸ்தாபம். உண்மைதாமா. அதாவது நயன்தாராவே இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க, நானும் ரவுடிதான்ற படத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த மீதி படத்தை நயன்தாரா தான் முடிச்சாங்க. ஸோ மறுபடியும் இப்ப சிவகார்த்திகேயன் தயாரிப்புக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? வரவே மாட்டேன். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இப்போ வந்து இந்த வருஷம் 2 படங்கள் வந்து 100 கோடி வரைக்கும் வந்து ஹிட் கொடுத்த பிரதீப் ரங்கநாதனோட படம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த படத்தை வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எந்த ஒரு சைட்ல இருந்தும் விளக்கங்களே வராம இருக்கு. அதை பத்தி தான் வந்து பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். நான் சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொன்னாலே அவர் படம்னா 100 கோடி அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க்கை வந்து செட் பண்ணி வச்சுட்டாரு சார். ஆனா இந்த வருஷம் 2 படங்கள் ஹிட் கொடுத்தவருக்கு அடுத்த படம் ரிலீஸை பத்தி வாய் தரக்காம இருக்காங்க. எந்த சைட்ல இருந்தும் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்றாங்க, தள்ளி போகுது, இன்னொரு டேட் அனௌன்ஸ் பண்றாங்க, தள்ளி போகுது. ஆனா இன்னொரு தடவை அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கு கூட தயாரா இல்ல போலப்பா அவங்க டீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையான காரணம் என்னவா இருக்கும் சார் இந்த LIK படம் தள்ளி போகிறதுக்கு? அது காரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 2025 வந்த 4 படங்கள் தான் 100 கோடியை தாண்டி இருக்கு. அதுல ஒன்னு கூலி, இன்னொன்று வந்து குட் பேட் அக்லி, இன்னொன்று வந்து டிராகன், இன்னொன்று வந்து டியூட். ஸோ இந்த 2 படங்கள் வந்து பிரதீப் ரங்கநாதனோட படமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அதாவது பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு எல்லாருக்குமே பிடிக்குது. காரணம் என்னன்னா இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷன் ஒன்று இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேற 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 மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்காங்க, ரொம்ப ஃப்ரீக்கியா. அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க வந்து ஒரு காதல் பண்ற விதமே நம்ம கண்டுபிடிக்க முடியல. நிஜமாவே காதலிக்கிறாங்களா இல்ல காதலிக்கலையா, இந்த பொண்ணை வந்து நேசிக்கிறாங்களா நேசிக்கலையா, அப்படி எதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா என்னோட லவ்வர்ன்ற மாதிரி நம்ம பார்ப்போம், அவங்களோட லவ்வர்ங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு கேஷுவலாக கடந்து போயிடறாங்க. அப்படி ஒரு மனநிலை தான் இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷன் இருக்காங்க. ஸோ அவங்களோட பல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே டப்புன்னு அந்த அடிக்கிற பல்ஸை வந்து பிடிச்சி வச்சிருக்காரு வந்து பிரதீப் ரங்கநாதன். அதனால தான் அவருக்கு அந்த ஹேட்ரிக் வந்து வெற்றி கிடைச்சிருக்கு, 100 கோடியை தாண்டி இருக்கிறாரு. ஸோ அவர் நடித்த இந்த LIK படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்லுது, டியூட் படத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிக்கப்பட்ட படம். இது வந்து விக்னேஷ் சிவன், அப்புறம் வந்து நம்ம லலித், அவர் வந்து இப்போ 2 பேருமே ப்ரொடியூசராக இருக்காங்க. ஸோ இந்த டியூட் படத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இந்த படம் வந்து அப்படியே மெதுவாக வளர்ந்துக்கிட்டே வருது. இதுக்கு போட்ட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி ரூபா தான் முழுசாக போட்டாங்க ஒரு பட்ஜெட்டு. அந்த 60 கோடி ரூபாயை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு 30-35 கோடி ரூபா எக்ஸஸாக செலவழிச்சிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 95 கோடி ரூபாயிலேருந்து 100 கோடி ரூபா வரைக்கும் இந்த பட்ஜெட்டை வந்து டச் பண்ணியிருக்கு. அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது அந்த படத்துல வியாபாரத்துல நிறைய சிக்கல் இருக்கு. அதாவது இந்த 100 கோடியை வியாபாரத்திலே எடுக்க முடியுமா அப்படின்னா அதுல நிச்சயமா கஷ்டங்கள் இருக்கத்தானே செய்யும். என்னதான் வந்து பிரதீப் ரங்கநாதன் டியூடு, அப்புறம் பாத்தீங்கன்னா டிராகன் எல்லாம் 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு.
நல்லா பார்த்துக்குங்க. 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. அது வியாபாரங்கள் அது கம்மியாக இருந்திருக்கு. இங்கே வியாபாரமே 100 கோடிக்கு பண்ணணும், இல்லைன்னா 100 கோடிக்கு மேலே பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய டாஸ்க் அந்த ப்ரொடியூசருக்கு இருக்கு. ஸோ டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து வியாபாரம் ஆகாமல் இருக்கு. ஸோ அந்த படம் வந்து முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணாங்க. காரணம் என்னன்னா டிராகன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னொன்னே அடுத்து நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து டியூட் படமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. டியூட் படத்தினுடைய நிறுவனமும் வந்து நாங்களும் தீபாவளிக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 படமே தீபாவளிக்கு வருது. அதாவது 2 படம் வேற வேற ஸ்டார்ஸோட படம் வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ பிரதீப் ரங்கநாதனோட படமே 2 படம் வரும்போது அதில் 2 எது நல்லா இருக்குன்னு ஒரு கம்பாரிஷன் வந்துடும். பொதுவாகவே ஒரு கம்பாரிஷன் வந்துடும். அது வந்து ஒரு காலத்தில் வந்துச்சு. மோகன் படம் 2 வரும், ராமராஜன் படம் 2 வரும், இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஒரு காலங்கள் இருந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேரங்கள் அந்த படங்கள் எடுக்கப்பட்ட தயாரிப்பு செலவே ஒரு 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சத்துக்குள்ள இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பெரிதளவில் சினிமா வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்க. அன்னைக்கு தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு டிக்கெட் விலையெல்லாம் கம்மியாக இருந்ததுனால பெரிய செலவாகாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலை பெருசாயிருச்சு. தியேட்டரில் விற்கிற கேன்டீனில் விற்கிற இந்த பாப்கார்னு கூல்ட்ரிங்க்ஸு அதுவே 500-1000க்கு நம்ம கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. பார்க்கிங் டிக்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது. பர்டிகுலராக மால் தியேட்டருக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம் விட்டுட்டு வெளியில் வரும்போது சாதாரணமாக 140 ரூபா அப்படிங்கிறாங்க ஒரு கார் பார்க்கிங்கு. அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ வந்து படத்தினுடைய தயாரிப்பு செலவுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாது, 1000 மடங்கு அதையும் தாண்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு படமே 60 கோடிக்கு எடுக்கிறாங்க, 80 கோடிக்கு எடுக்கிறாங்க, 100 கோடிக்கு எடுக்கிறாங்கன்னும் போது போட்ட காசை திருப்பி எடுக்கணுங்கிற அந்த பயம் வந்து ப்ரொடியூசருக்கு இருக்கும். அந்த போட்ட பணத்தை நம்ம வந்து திருப்பி எடுக்கணுங்கிற அந்த பயம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்கும். அப்படின்னும் போது 2 ஹீரோ படம் ஒரே நாளில் வரது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு தயக்கம் காட்டினாங்க. நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து பட்ஜெட் வந்து பெருசாக பண்ணிட்டோம், எங்களுக்கு நிறைய வட்டி கட்டுற சூழ்நிலை இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்கலே அப்படின்னு அந்த டியூட் ப்ரொடியூசரோட ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனால் அந்த டியூட் ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் தீபாவளிக்கு வரோம், அது எங்களோட டிசிஷன், நீங்கள் வர்றதா வரலையாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க, நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, உங்களை வராதிங்கன்னு நாங்கள் சொல்லலை, எங்களை வராதிங்க நீங்கள் சொல்லாதீங்கன்னு போயிட்டார். அப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா பண்ணலாம் அப்படின்னும் போது சரி தள்ளி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஃபைனல் கால் எடுத்து தள்ளி வச்சுட்டாங்க. அதுதான் இப்போ டிசம்பரில் வந்து வரதா இருந்துச்சு அந்த படம். இப்போ டிசம்பர்லையுமே அந்த படம் வந்து வராத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, டிஜிட்டல்லாம் இன்னும் விற்கலை, சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது ஃபைனான்ஷியலாக வந்து அந்த வியாபாரத்தை மீட் அவுட் பண்ண முடியாமல் ஒரு திணறல் இருக்குது. அதாவது தமிழ் திரை உலகத்தில் இன்னைக்கு தயாரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பெரிய ஸ்டாரை வச்சு தயாரிச்சீங்கன்னா கூட நீங்க வந்து முதல்ல கத்தி மேல நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கீழே உங்களை குத்திரும். இப்போ வந்து நூல் மேல நடக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க நூல்ல எப்படி நடந்து போக முடியும்? நடந்து போறதுங்கிற நூல்ல நீங்க கட்டி ஆகாயத்துல நூலை கட்டி காலை வச்சீங்கனாலே கீழே விழுந்துருவீங்க. ஏன்னா எப்படி உங்க வெயிட் தாங்கும்? அந்த அளவுக்கு ஆபத்தாயிடுச்சு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா. அப்படின்னும் போது ரொம்ப வந்து பார்த்து எல்லா விஷயங்களையும் பண்ண வேண்டியது. இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சார், இப்ப தள்ளி போனதுக்கு காரணம் லலித்குமார் அவர்களோட மகன் படம் விக்ரம் பிரபு கூட வந்து நடிச்சிருக்காரு சிறை அப்படின்னு. அவரை வந்து டெபியூட்டண்டா தமிழ் சினிமால இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ அந்த படம் வர்றதுனாலதான் ஓகே நம்ம வந்து இந்த டைம்ல LIK வந்து விட்டோம் அப்படின்னா நம்ம 2 படத்துக்குமே பிரச்சனை ஆயிடும், அந்த படம் ஓடாம போயிடுமோ, அதனால பையனுக்காக வந்து இந்த LIK படத்தை தள்ளி வச்சிருக்காரா லலித்குமார் சார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அதுக்கு என்ன சார்? இதுக்கு நான் லாஜிக்கா ஒரு பதில் சொல்றேன். அது எப்படின்னா, லலித்குமார் வந்து இந்த படத்துல வந்து 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சிறைங்கிற படத்தினுடைய பட்ஜெட்டே அதிகபட்சம் உங்களுக்கு 5-6 கோடி ரூபாய் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு புதுமுகம் லலித்குமார மகனா இருந்தாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமுகம். அந்த படத்துக்கு எவ்வளவு செலவழிக்கலாமோ அவ்வளவுதான் செலவழிக்க முடியும். அதுக்கு மேல நீங்க அவருக்கு போய் 100 கோடி செலவழிச்சீங்கன்னா அந்த பணத்தை எடுக்கவே முடியாது. அப்படின்னும் போது 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த படம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அவர் தான் தயாரிப்பாளர், லலித்குமார் தான் தயாரிப்பாளர். அந்த படம் வெயிட்டிங்ல இருக்கு. அந்த படத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி ரூபாய்க்கு வந்து வட்டி கட்டிட்டு இருக்கார், மாசம் வட்டி கட்டிட்டு இருக்கார். ஸோ அந்த படத்தை தள்ளி வச்சுட்டு அவரோட மகனோட படம் 6 கோடி 7 கோடியில் எடுக்கப்பட்ட படத்தை ரிலீஸ் பண்ணி அவர் என்ன பண்ண போறாரு? அதாவது நீங்க லாஜிக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்களா?
100 கோடிக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாங்களா? நீங்க ஒரு 100 கோடிக்கு வட்டி கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 4 மாசம் கட்டினீங்கன்னா அதுவே வந்து இன்னும் ஒரு 3-4 கோடி கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல சேட்டலைட்லாம் இன்னும் பிஸ்னஸ் ஆகாம அந்த படம் நான் சொன்னேன்ல இப்போ பிளான் பண்ணதோட ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுச்சு. அதனால அந்த ஓவரா போன அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதை வந்து மீட் அவுட் பண்ண முடியல, பிஸ்னஸ்ல மீட் அவுட் பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 30-40 கோடி ரூபா டிஃபிசிட்னு சொல்லுவாங்க. அதாவது படம் வியாபாரத்தை தாண்டி செலவாயிருக்கு. அப்ப வியாபாரம் வந்தது 60 கோடினா செலவானது வந்து 100 கோடினா ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப 40 கோடி ரூபா உங்களுக்கு டிஃபிசிட் தானே. டிஃபிசிட்னா நஷ்டத்துல இருக்கு. அப்ப அந்த நஷ்டத்தை எப்படி மீட் அவுட் பண்றது? 40 கோடி ரூபா நஷ்டத்தை எப்படி மீட் அவுட் பண்றது? ஏதாவது ஒன்று பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து பிரதீப் ரங்கநாதன் 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்கள், 100 கோடியை தாண்டி கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய படங்கள் இந்த வருஷத்திலே கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாருக்கே இந்த மாதிரியான போராட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு சினிமால பெரிய பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் இந்த போராட்டம் வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருந்துகிட்டு இருக்கு. பல தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சுட்டு பெரிய நடிகர்களை வச்சு நான் சொல்றேன், எப்படி முடிக்கிறது, எப்படி இதை பிசினஸ் பண்றது, எப்படி இதை ரிலீஸ் பண்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து தமிழ் சினிமாவோட நிலையா இருக்கிறதுனால. ஸோ இந்த படம் வந்து அதன் காரணமாக தான் வராமல் இருந்துச்சு தவிர பையன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் சொன்னீங்க சிறை வந்து நல்ல படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கிறாரு, அந்த படமும் நல்ல ஒரு படமாக இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு கம்பேரே பண்ண முடியுமா? நீங்கள் ஒரு ரஜினி படத்துக்கும் ஒரு யோகி பாபு படத்துக்கும் கம்பேரிசன் பண்ணுவீங்களா? இது ரெண்டும் வருது, யாருங்க அதிகமான கலெக்ஷன் பண்ண போகிறாங்க, யாருங்க வெற்றி அடைய போகிறாங்கன்னு கம்பேரிசன் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு புதுமுக நடிகர், அவர் நடித்த படம் இப்போதான் வராரு, அதுவும் நல்லா இருக்குங்கிறாங்க. அது தனி, இது தனி. ஓகே சார். இதில் விக்னேஷ் சிவனும் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த இதில் இருக்காரு அப்படின்றப்ப அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன மனஸ்தாபம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ்ல வந்து சில வாக்குவாதங்கள்லாம் இருக்கு, அதனால தான் 2 பேருமே அமைதி காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு இதை பேசி முடிவுக்கு வாங்க, நான் ஒரு இதுக்கு முடிவுக்கு வரேன் அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கு அப்படின்றாங்க சார். ஸோ அது உண்மையா? உண்மைதாம்மா. அதாவது வந்து எப்படின்னா விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதாவது வந்து நீங்க நானும் ரவுடி தான் படம் தெரியும்ல உங்களுக்கு, அது வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணாரு, நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து தனுஷ் வந்து ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுக்குறாரு. விக்னேஷ் சிவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஷூட்டிங் போயிட்டு அந்த படத்தினுடைய காஸ்ட் வந்து பல மடங்கு ஜாஸ்தியா போயிருது. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு தனுஷ், இந்த படத்தை இதுக்கு மேல நான் தொடர விரும்பலேன்னு அந்த படத்தை அப்படியே நிறுத்தி வச்சிடறாரு. நயன்தாரா என்ன பண்றாங்கன்னா, விக்னேஷ் சிவனோட படம், இந்த படம் நின்று போச்சுன்னா விக்னேஷ் சிவனுடைய கேரியர் பாதிக்கப்பட்டோம். ஏன்னா நயன்தாரா நிறைய படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க, இது இல்லைன்னா இன்னொன்னு அவங்க பெரிய ஹீரோயினா இருக்காங்க. ஆனா விக்னேஷ் சிவனுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும்ல. விக்னேஷ் சிவன் அவங்களுடைய அன்றைய காலத்துல காதலர் இன்னைக்கு வந்து கணவரா இருக்காங்கன்னும் போது அவங்களுடைய எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நயன்தாராவே இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க. நானும் ரவுடிதான்ற படத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த மீதி படத்தை நயன்தாரா தான் முடிச்சாங்க. நயன்தாரா முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வியாபாரம் பண்ணாங்க. அந்த வியாபாரமும் தனுஷ்க்கு வந்து நஷ்டத்தை தான் கொடுத்துச்சு வியாபாரம் பண்ண நிலைமையில. ஆனா படம் வந்து ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நல்லா ஓடிடுச்சு. நான் ரவுடிதார் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆனதுனால தனுஷ்க்கு வந்து ஒரு சின்ன லாபத்தை கொடுத்துச்சு. அதனால தனுஷ் தப்பிச்சிட்டாரு. ஸோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். நீங்க எப்பவுமே ஒரு பட்ஜெட் ஒன்று பிளான் பண்ணீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டார்ஸ்க்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த ஸ்டாரோட படத்துக்கு ஒரு பிசினஸ் இவ்வளவுதான் இருக்கு. அந்த இவ்வளவுதான் போது அதை தாண்டி நீங்க போக முடியாது. இப்ப ஒரு டம்ளர் இருக்கு, ஒரு கிளாஸ் டம்ளர், அதுல நீங்க வந்து அந்த டம்ளர் நிரப்புற வரைக்கும் தண்ணி ஊத்தலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகும், வேஸ்ட் ஆகும். அது வந்து யாருக்குமே யூஸ் கிடையாது, அந்த பணம் வேஸ்டா போயிடும். ஸோ அந்த வேஸ்ட் ஆகிற வாட்டரை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்றது? ஸோ அப்படிதான் வந்து லலித் ஒரு பட்ஜெட் சொல்றாரு, ஒரு 60 கோடி ரூபாய்க்குள்ள முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி முடிக்கிறாங்க. 65 நினைக்கிறேன். 65 கோடி ரூபாய்க்குள்ள முடிக்கிறதுக்கு விக்னேஷ் சிவன் ஒத்துக்கிட்டு அந்த படத்தை வந்து தொடங்குறாரு. ஆனா அவருடைய கற்பனை அதாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அதனால இப்படி எடுத்தா நல்லா இருக்கும், அப்படி எடுத்தா நல்லா இருக்கும், அப்படி எடுத்தா எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அது பணம் போடுற தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்ல. பணம் போடுற தயாரிப்பாரையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நம்மளுடைய கற்பனைகளை வந்து நீங்க விரிச்சு போயிட்டே இருக்கலாம். இப்ப நீங்க குதிரையை வந்து அவுத்து விட்டீங்கன்னா ரேஸ் குதிரையை அதை அடி தூள் பண்ணி போயிட்டே இருக்கும். அது எங்க போகுதுன்னே தெரியாம போயிடுச்சுன்னா குதிரையை உங்க கையில இல்லாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால எதுலையுமே ஒரு கட்டுப்பாடு வேணும். அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா இப்படிதான். அதனால வந்து பட்ஜெட் வந்து ஹைக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய்க்கு பேசப்பட்ட ஒரு பட்ஜெட் 100 கோடி ரூபாய்க்கு கிட்ட வந்துருச்சுன்னா 35 கோடி ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எந்த தயாரிப்பாளர் பணம் போடுவாரு? அப்ப என்ன ஆகி போச்சுன்னா
விக்னேஷ் சிவன் எப்படி நானும் ரவுடி தான்ல போட்டாரோ அதே மாதிரி இதுல வந்து நயன்தாரா மறுபடியும் பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே நீங்க இந்த படத்தை முடிங்க, படம் நல்லா வரும். ஓகே ஒரு கிரியேட்டரா அவருடைய கிரியேட்டிவிட்டி அது நல்லதுதான், தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவுகோல்னு ஒண்ணு இருக்கு. எந்த கிரியேட்டிவிட்டிக்குமா ஃபார் எனிதிங் அளவு இருக்கு, எதா இருந்தாலுமே அளவு இருக்கு. அளவை நீங்க பன்மடங்கு தாண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த நீங்க நினைச்ச பிசினஸ் ரீச் அவுட் பண்ண முடியாது. அதுதான் இங்க சிக்கல். வியாபாரம் தானே இது அப்படின்னும் போது இந்த மீதி பணத்தை போட்டு யார் எடுத்திருக்காங்கன்னா விக்னேஷ் சிவன் எடுத்திருக்காரு. இதுல வந்து என்னதான் ப்ரொடியூசர்ஸ்குள்ள அந்த பிரச்சனை இருந்தாலும் பிரதீப் குமார் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரா வந்து வளர்ந்துகிட்டு இருக்காரு. 100 கோடி ரூபாய் அப்படின்ற அந்த மார்க்கெட்டோட இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கும் போது இந்த படத்துக்கான இந்த பிரச்சனைகளை அவர் வந்து அந்த பேசி இல்ல இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான முயற்சிகளை வந்து அவர் சைட்ல இருந்து எடுத்திருக்கலாமோ? ஏன் அவருமே ரொம்ப அமைதியா இருக்காரு? ஏன் 2 படம் வந்து இந்த வருஷம் 100 கோடி ரூபாய் அடிச்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு ஆணவத்துல இருக்காரோ அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ உண்மையா ஒரு ஹீரோவா வந்து அவர் இருந்தாலும் ஒரு அவரோட படம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும்ல சார், அதுக்காக ஏதாவது பண்ணிருக்கலாமா? இல்ல அவரோட படம் அப்படிங்கிற உணர்வு வந்து ஒவ்வொரு நடிகனுக்கும் இருக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 96ன்னு ஒரு படத்தை நம்ம உதாரணமா சொல்லலாம். அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் 6 கோடி ரூபாய் டிஃபிசிட்னா நஷ்டம். அந்த 6 கோடி ரூபாய் இருந்தாதான் அன்னைக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் போது விஜய் சேதுபதி அவர் வாங்கின சம்பளமே 6 கோடி தான். அப்படியே திருப்பி கொடுத்துட்டார். எனக்கு இந்த சம்பளமே வேணாம், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு திருப்பி கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த அந்த பணத்துல தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் அது மிகப்பெரிய வெற்றி படமா மாறிச்சு, லாபம் கொடுத்துச்சு அந்த தயாரிப்பாளருக்கு. அதனால மறுபடியும் அந்த 6 கோடி ரூபாய் விஜய் சேதுபதி திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு வெற்றி படமா தோல்வி படமான்னு தெரியாத சூழ்நிலையில விஜய் சேதுபதி அந்த ரிஸ்க் எடுத்து கொடுத்தாரு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சினிமா வந்து எப்படின்னா உங்களுக்கு அன்பிரடிக்டபிள். அதாவது வந்து நீங்கள் எதுவுமே கணிக்கவே முடியாது. எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாது, எதையுமே நீங்கள் கணிக்கவே முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் ஏன் இதில் வந்து தலையிடலை, ஏன் இதில் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னு கேட்குறீங்க. பிரதீப் ரங்கநாதனே இப்போ வந்து வளர்ந்து ஒரு ஸ்டார், வளர்ந்துட்ட ஸ்டார் நம்ம சொல்ல முடியாது. அவர் என்ன படம் பண்ணியிருக்காரு, கோமாளின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சம் 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாங்களா, 15-20 லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பாங்களா ஒரு டைரக்ஷனுக்கு, அவ்வளோதான். அது வந்து அன்னைக்கு அவர் வாங்கினதுக்கு அவருடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கே அது போயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் இருக்கு பார்த்தீங்களா, லவ் டுடே, அதில் என்ன பெரிய சம்பளம் இருந்திருக்கும்? சரி ஒரு 50 லட்சம், சரி ஒரு 1 கோடி, இதை வச்சு என்ன செஞ்சிருப்பாரு? அன்னைக்கு அவருடைய லக்ஸுரி லைஃப்கே போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் டியூட்ல வந்து ஒரு ரீசனபிளான சம்பளம் வாங்கியிருப்பார். லவ் டுடே வெற்றிக்கு அப்புறம் டிராகனுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு ரீசனபிளான சம்பளம் கொடுத்துருப்பாங்க. டிராகனும் வெற்றினும் போது டியூடுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவர் வாங்குற சம்பளமே இப்போ கம்மிமா. அவருடைய சினிமா நடிகன், அவர் ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், அவர் நடித்த படத்தில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஆபத்துன்னு தெரிஞ்சிருக்கும். உள்ளே இருக்கும்போது இது பெரிய 35 கோடி ரூபா கடனை எப்படி நீங்கள் அடைப்பீங்க? நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க, நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த டிராகன் டியூடுக்கு முன்னாடியே கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பிரதீப் ரங்கநாதனோட சம்பளமே கம்மி இந்த படத்தில் எல்ஐகேல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கம்மி சம்பளமும் வாங்கிட்டு இதில் படத்தில் நடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 35 கோடி ரூபாய்க்கு இவர் போய் முன்னாடி நின்னார்னா அந்த 35 கோடி ரூபாய் இவர் கட்டுற மாதிரி ஆயிரும். இப்போ சிவகார்த்திகேயனே எடுத்துக்கோங்களேன். சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து தயாரிப்பாளராக மாறி அவர் நடித்த படங்களுக்கு ஆர்டி ராஜான்னு அவருடைய நண்பரை கூட வச்சுட்டு தயாரிப்பு பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பண்ண எல்லா படமும் நஷ்டம், பேக் டு பேக் நஷ்டம். அவர் பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபா கடனில் மாட்டிட்டார். 80 கோடி ரூபா கடனில் மாட்டி ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது சுற்றி வளைச்சிருவாங்க, கடனை கொடுங்க அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுனே திணறினார். அப்போ வந்து சன் பிக்சர்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 3 படம் எனக்கு நடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் அந்த 80 கோடி ரூபா கடனை மொத்தமாக அடைச்சி ரைட் ஆஃப் பண்ணி வட்டியிலேருந்து முதல்ல ரிலீஸ் ஆகிறாருல்ல 80 கோடி ரூபா கடன் ஒரு பக்கம், அந்த 80 கோடி ரூபாய்க்கு வட்டிங்கிறது தான் பெரிய விஷயமா மாறிடும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். சன் பிக்சர்ஸ் வந்து அவர் வந்து மீட் எடுத்தாங்க அந்த சூழ்நிலையில். ஸோ மறுபடியும் இப்போ சிவகார்த்திகேயன் தயாரிப்புக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? வரவே மாட்டார். ஏன்னா தயாரிப்புங்கிறது ரொம்ப கஷ்டமா. தயாரிப்பு விஜய் சேதுபதி தயாரிச்சாரு, நஷ்டப்பட்டாரு. எஸ் பிக்சர்ஸ் சங்கர் தயாரிச்சாரு, நஷ்டப்பட்டாரு. லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் தயாரிச்சாங்க, நஷ்டப்பட்டாங்க. பாலா வந்து என்ன பி ஸ்டுடியோஸ்னு வச்சிருந்தாரு, அவர் நஷ்டப்பட்டாரு. நடிகர்களே நீங்க எடுத்துக்கலாம், தனுஷ் ஒண்டர் பேடுன்னு தயாரிச்சு பெரிய நஷ்டமாகி அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து தயாரிப்பு துறைக்கு வந்திருக்காரு. நடுவில் நிறுத்தி தான் வச்சிருந்தாரு. சரத்குமார் வந்து படம் தயாரிச்சாரு, நஷ்டப்பட்டாரு. ஸோ படம் தயாரித்த நடிகர்கள், படம் தயாரித்த பல பேர் வந்து நஷ்டத்தை தான் வந்து ஜாஸ்தி. ஏன் நம்ம வெற்றிமாறனே எடுத்துக்கங்களேன், கிராஸ் ரூட்னு ஒரு கம்பெனி எடுத்து ஒரு 7-8 படம் தயாரிச்சாரு. கடைசியா என்ன சொன்னாரு, ஐயோ என்னால முடியல, நஷ்டம், பெரிய நஷ்டம், நான் அந்த கம்பெனியை தயாரிப்பு நிறுவனத்தை மூடுறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரா இல்லையா? அதனால வந்து
அன்சேஃப். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டியிருக்கும். இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 படம் நடிப்பார், அந்த படத்தில் பிரச்சனை வரும், 30 கோடி வரும், 40 கோடி வரும், இவர் போய் தீர்த்து வைப்பாரா? அடுத்த ஒரு படத்தில் பிரச்சனை வரும், இவர் போய் தீர்த்து வைப்பாரா? அப்படி கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் என்ன அப்படின்னா, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிருந்தாங்கன்னா அந்த 65 கோடிக்குள்ள இந்த படத்தில் எந்த சிக்கலுமே வந்திருக்காது. இந்த பட்ஜெட்டை தாண்டி ஒரு 35 கோடி ரூபாய்க்கு மேலே எக்ஸஸ், 35 கோடி எக்ஸஸாக கொடுத்துருக்கும் போது அந்த பணத்தை மீட் அவுட் பண்ண முடியாது. மீட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னும் போது தடுமாறுது. அந்த தடுமாற்றங்களை வந்து தயாரிப்பாளர் தான் சரி பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இப்போ லலித் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. விக்னேஷ் சிவனுடைய அவர் தான் டைரக்டர், அவர் தான் அந்த பட்ஜெட்டை வந்து ஹைக் பண்ணது. ஸோ 2 பேருமே இப்போ வந்து சேர்ந்து முடிவெடுக்கணும். இப்போ 2 பேர் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க, சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல முடிவெடுக்கணும். ஸோ அந்த முடிவு வர வரைக்கும் இது கொஞ்சம் திணறலில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அந்த பிளான் இருக்கு. ஓகே சார், அந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு கரெக்டாக அந்த ஒரு டேட் பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி 2026 வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக வந்து என்ன எக்ஸாக்டாக அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த ஒரு விவாதத்துக்கு இருந்ததுக்கு. நன்றி சார். நன்றி. நன்றி சார். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Tiruvannamalai.